இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு did அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். Ask someone about the day using did. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். When did you come from office? நீங்க ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்குறது. So when did you come from office? இங்க came போடக்கூடாது, did வந்திருக்கிறதுனால come தான் போடணும். How did you do your exam? நீ உன்னோட எக்ஸாம எப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டிட் வந்திருக்கிறதுனால இங்க டூ போட்டிருக்கோம். இது நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஐ டிட் மை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம், ஐ கேம் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கொஸ்டின்ல கேட்கும்போது டிட் இருக்கிறதுனால கேமோ டிட்டோ அகைன் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் டூ கம் தான் யூஸ் பண்ணும். வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்? நீங்க லஞ்ச்க்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. why did you call me? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்கறது. ஸோ டிட் போட்டு கால் போட்டிருக்கிறோம். அண்ட் how long did you practice yoga? நீ யோகா எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எவ்வளவு நேரம் அப்படின்னா how long அப்படின்ற கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணி கேட்கலாம். where did you buy this pen? இந்த பெண்ணை நீ எங்க வாங்கிட்டு வந்த? ஏதாவது பொருள் அவங்க ஆபீஸ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்தோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, வரும்போது வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம டிட் போட்டு பை என்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த ஆட் பண்ணி கேட்கலாம். with whom did you go to the canteen? அப்படின்னா நீ யார் கூட கேன்டீன் போன, யார் கூட அப்படின்னு கேட்கறதுக்கு with whom யூஸ் பண்ணி கேட்கலாம். சோ அன்னைக்கு நாள்ல என்ன நடந்தது அப்படின்றது கொஸ்டினா நீங்க கேட்கும்போது டிட் அதுல இருக்கணும். டிட் வந்ததுன்னா present form of the verb யூஸ் பண்ணணும்.